டைரக்டர் திரு விக்ரமன் சார் அவர்கள். சபாநாயகர் கிங் மேக்கர்ஸ் ராஜசேகர் அவர்கள். அப்புறமா சரி ரொம்ப சந்தோஷங்க, நன்றி அப்படின்னா அடுத்தபடியாக தான் சொன்னார். ஒரு சின்ன பாராட்டுவில் எனக்கு ஒரு நலத்திட்டத்துக்காக அவசியம் வாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது அரசியலுக்கான. ஏன்னா அப்பா அவர்கள் அதுக்கப்புறம் போஸ்டில் பார்த்தா மினிஸ்டர்ஸு அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இது நேரடியாக சொன்னோம்னா நான் கொஞ்சம் எதாவது எஸ்டேட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாலிட்டிக்ஸ் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. அப்படி தான் இருக்கணும், சாதுரியமாக இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஒரு ஹோட்டலுக்கு ஒரு சாப்பிட வந்த ஒரு ஆள் எல்லோரும் சாப்பிட்டு அப்படி இப்படி எந்திரிச்சு போகும்போது இந்த ஆள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு 5-6 பிளாஸ்டிக் பையோடு எந்திரிச்சு இவர் போய் மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டு பேலன்ஸ் அங்கங்கே பிளேட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சுன்னா மிச்சம் வச்சுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இட்லி தோசை இது மிச்சம் வச்சாங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பையிலையும் ஒவ்வொன்றிலையும் போட்டு லோட் பண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் இவர் பில்லு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு டிப்ஸு கொடுக்குறதும் சர்வருக்கு கொடுத்துட்டு புறப்பட்டார். இது வந்து ரெகுலராக ஒரு 2-3 நாள் கவனிச்சுட்டு இருந்து அந்த ஹோட்டல்காரர் அவர் எங்கே போகிறாரு, அவர் சாப்பிட்டாரு பில்லு கொடுத்துட்டாரு, ஆனால் அடுத்தவங்க சாப்பிட்டுலாம் எடுத்துட்டு எங்கே போகிறாருன்னு சொல்லி பின்னாலே ஆள் விட்டு பார்த்தா அவர் போய் ரோட்டில் கை கால் இல்லாமல் ஊனத்தோட பிச்சை எடுக்கிறவங்க அல்லது ரொம்ப ஏழ்மைப்பட்ட பிளாட்ஃபார்மில் படுத்திருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிளாஸ்டிக் பையில் இருக்கிறத வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு போனார். எதுக்கு சொல்ல வரேன்னா, உதவி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து பொருளாதாரம் தான் இருக்கணுங்கிறது இல்லை, மனசு நல்ல மனசு இருந்தால் போதும். ஸோ அந்த ஆள் வந்து அவருக்கு காசு இருக்கோ இல்லையோ கௌரவம் பார்க்காம அடுத்தவங்க சாப்பிட்டது அது மிச்சமாகிறது அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதை கொண்டு போய் மற்றவங்களுக்கு உதவிட்டு போகிறது ஒரு கொள்கையை வச்சு பண்ணிட்டு இருந்தார். இதை பார்த்ததுக்கப்புறம் அன்னையிலேருந்து அந்த ஹோட்டல்காரர் அவருக்கு பில்லும் போடுறதில்ல, அந்த சர்வர் கூட டிப்ஸ் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பீட்டர் செல்வகுமார் வந்து பண்ண கல்வி உதவி இருக்க அது வந்து அவருக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏன்னா அதுக்கு உதவுற மாதிரி வந்து பெரிய உதவிங்கிறது வேறு எந்த உதவியுமே இருக்க முடியாது. அதை வந்து அவர் நான் இப்போ வந்தெல்லாம் அங்கே இதுக்கு முன்னால் ஃபங்க்ஷனுக்கு போனப்பெல்லாம் கூட வந்து அவருடைய நலத்திட்டங்கள் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி ஸ்கூலுகளுக்கெல்லாம் செய்கிறதுங்கிறது வந்து நிறைய செஞ்சிட்ருக்காரு. அதனால் அந்த மனசு இருக்கணும், சும்மா அந்த மனசு இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து அப்பா அவர்கள் சொல்லும்போது கூட ரொம்ப அவர் புள்ளிவிவரமாக சொன்னார். ஒரு 3000 லேடிஸ் பொங்கல் வச்சு 3000 பெண்களை வச்சு பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை சொன்னார். இன்னும் நிறையா ஸ்கூல் வந்து எவ்வளோ தூரம் கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு இது பண்ணியிருக்காரு, அது கலையரங்கு கட்டியிருக்காரு, கிளாஸ் ரூம் கட்டியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப இதாக சொன்னார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அவர் வெளியே பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் சினிமாவில் அதிகமாக பார்த்துருக்கு. அப்புறம் என் பேர் சொன்னோடனே இந்த கேரளா பொண்ணு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பார் எந்த படங்க அதை மட்டும் கரெக்டாக காமெடி சீன் பார்த்து ரசிச்சிருக்கேன் சொல்லி. ஸோ கேரளா பெண் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுங்கிறது அதான் காமெடியாக இருந்து படத்துக்கு வச்சுருக்கேன். அது அவருக்கு கூட ரொம்ப ரசிச்சிருக்காரு. அவர் பேசும்போது பல கடைசியாக வந்து எப்படி எந்த மீட்டிங் கொடுத்தாலும் இவங்கெல்லாம் கரெக்டாக ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் மாதிரியே அதை கரெக்டாக கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு தொழில் அதுதானே அதை கரெக்டாக பண்ணி ஆகணும் இல்லையா. அது அவர் கடைசியாக பேசுகிறது தமிழை பற்றி பேசுகிறாரு, தமிழர்கள் நலனுக்காகவே பண்ணுறாங்க. அவர் பீட்டர் செல்வகுமார் வந்து ஒரு சின்ன வலி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு
வடிகால் மாதிரி ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு. ஒரு போய் சிஎம் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து இன்னொரு நாடகத்துக்கு விட்டுருக்கேன். மயிலாப்பூர் அவ்வளோ தூரம் போகணும். இங்கேருந்து 6:30 மணிக்கு நாடகம். இல்லைன்னா கொஞ்சம் கடைசி வரைக்கும் இருந்து கூட பேசி போகிறேன். சரி, எல்லாத்துக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். மேலே இருக்கிறவங்க யாரும் தப்பான